சர்க்குருவே சரணம். பகவானை பார்க்கறதுக்கு ஒரு முறை நாங்கள் கணக்கம்பட்டிக்கு போயிருந்தோம். அப்போ சாமியுடைய பழைய பக்தர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் ரொம்ப புதுசு. இப்போ நான் சாமிக்கிட்ட போய் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது சாமி கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. இப்போ அந்த உரல் கல் அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இப்போ சுற்றி காம்பவுண்டு கோயில் கட்டியிருப்பாங்க. அது உள்ளுக்கு ஒரு உரல் இருக்கும் பாருங்கள். அந்த உரல் இப்போ அப்போ கணக்கம்பட்டி மோகன் சாலைக்கு முன்னாடி இருக்கும், கிடந்த கல் தான் அந்த கல். அந்த உரல் கல்லை எல்லாரும் விட்ட சொல்லுவாங்க. குறிப்பிட்ட பேர் விட்ட சொல்லுவாங்க. ஒரு ஆள் ரொம்ப முடியாமல், உடம்புக்கு முடியலை, சாமியை பார்க்கணும் சொல்லி கேள்விப்பட்டு வந்தார். வந்தவர் அங்கே சாமிகிட்ட ஓரம் உட்காந்தார். அவர் ஒரு சின்ன ஒரு பையை கூட தூக்கூடான்னு சொல்லிட்டாள் டாக்டர். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், உடம்பு ஒரு சின்ன வெயிட் கூட தூக்கக்கூடாது அப்படி சொல்லி வச்சுருந்துருக்காங்க. சாமி அந்த உரலில் பார்த்து அந்த ஆளை கூப்பிட்டு, சாமி அந்த உரலை தூக்கிட்டு சாமின்னு அவர் ஆடி போயிட்டார். சாமி, என்னை டாக்டர் சின்ன வெயிட்டோடு தூக்கலான்னு சொல்லிக்காக இந்த உரலை தூக்க சொல்கிறீங்களே, அது என்னால் தூக்க முடியாது, வாலி வேப்பில் தான் தூக்குவாங்க அப்படின்னு. அப்போ விட்டுட்டு வா அப்படின்ட்டுருக்காரு. இவர் என்னடா அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அவர் மெல்ல தள்ளி பார்க்க அது நகலே மாட்டேங்குது. என்னால் முடியல சாமி, உருட்டுறாங்கிறேன் அப்படின்னு ஒரு மிரட்டினார் பாருங்க. ஆடி போய் இருந்தாலும் தள்ளு கொஞ்சமாக முக்கி தக்கி தள்ளி நகட்டி 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 கொஞ்சமாக உருட்டி கொண்டு சாமி கொண்டு வந்துட்டார். அப்பான்னு டேய், திரும்ப என்ன உட்காந்துட்ட, திரும்ப நகர்த்தி அங்கே கொண்டு போ அப்படின்ட்டுருக்காரு. சாமி நகட்டுறா அப்படின்னோன்னே திரும்ப அந்த உரலை உருட்டி உருட்டி ஊட்டி அந்த கடைசி திரும்ப இங்கே வாடா அப்படின்னார். இப்படியே இங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட அங்கிட்டுமா அவரை விட்டார். கிட்டத்தட்ட அவர் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஊட்டிப்பார். உருட்டி சரி இன்றைக்கி என்ன ஆகும்னு தெரியல அப்படின்ட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார். உட்காந்துன்னா என்னடா மயக்கம் வருது சாமின்னாரு. மயக்கம் போதுன்னா படு அப்படின்ட்டார். ஒரு ஓரம் உட்காந்துட்டார். உட்காந்து சாமி கும்பிட்டு அவங்க மதியம் சாப்பாடு வந்துச்சு. அப்புறம் எல்லோரும் உருட்டினாங்க அந்த கல்லை. சாமி நீ விட்டானாரு. இல்லை உருட்டினாங்க. அப்போ எல்லாம் இந்த சாமி சொல்கிற வேலையெல்லாம் கல்லெல்லாம் அள்ளி போடுறது பண்ணுறது எல்லாம் நடந்துச்சு வேலை. மதியம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லோரையும் ஆர்டர் பண்ணி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பி எல்லோரும் போயிட்டாங்க. இந்த கல் உருட்டின ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா டாக்டர் கொண்டு காமிச்சிருக்காரு. அவருக்கு டாக்டர்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அவருக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க சொன்னது அவ்வளவு ஒரு கடுமையான சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. அத்தனை அந்த உடம்புல உண்டான பிரச்சனை பூரா சரியாயிட்டு அடுத்த முறை சாமிகிட்ட கால் விழுந்து கும்பிட்டுருக்காரு. அப்போ சொன்னார் சாமி, அதாவது மனிதனோட வினைகளை களையணும், திரும்ப வினை செய்யாமல் இருக்கணும், செஞ்ச வினை மூலம் களையணும், செய்யாமல் இருக்கணும். இப்படி சாமி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வராங்கிற தெரிஞ்சு அதுக்கு உண்டான அந்த வினையை கலைந்து வெளியெடுக்கிறதுக்கு உண்டான பரிகாரத்தை சாமி அப்பப்போ செஞ்சாங்க. அதுதான் கணக்கம்பட்டியில் போனால் வேலை செய்யணும். பகவானை நம்ம எந்த அளவுக்கு கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு பகவான் நினச்சிக்கிட்டே வாழணும். பிறருக்கு தொண்டு செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும். முதல்ல உள்ளத்தை கருணையோடு மாற்றிக்கிறணும். நிறைய பேர் சர்க்குரு மாதிரி போஸ் கொடுத்துட்ருக்காங்க, கை வச்சுட்டு கடவுள் மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே கேவலமான ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு சர்க்குருவாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. முதல்ல சர்க்குருவாக இருக்கணும்னா, சர்க்குருவாக நம்ம வரணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல அன்பை பரிமாறணும். உள்ளத்தில் எல்லாரும் நம்ம ஒன்று தான் அப்படின்னு நினைக்கணும். நமக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாருக்கும் தேவை இருக்குன்னு நினைக்கணும். நமக்கு அடித்தா வலிக்கிறோமோ எல்லாருக்கும் வலிக்குமேன்னு கருணை இருக்கணும். இப்படி எல்லாருமேலேயும் அன்பு பாசம் காட்டணும். இது சாதாரண மனுஷனுக்கே தேவைப்படுது. அப்படின்னு தான் அவன் மனுஷன். கடவுள் மாதிரி நாமளும் பெரிய ஒரு இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இதை விட 1000 மடங்கு கருணை உள்ளத்தோடு மாறணும். அதுக்கப்புறம்தான் பகவான் அதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. சர்க்குருவே சரணம். அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம்.